வணக்கம். இப்போ கடந்த சில நாட்களாக ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையே கடுமையான ஒரு வார்த்தை போர் நடந்துட்டு இருக்கு. ஒரு சைடில் ட்ரம்ப் ரொம்ப காட்டமாக ஜெலன்ஸ்கியை விமர்சிக்கிறாரு, அதே போல் ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப் ரொம்ப காட்டமாக விமர்சிக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது நமக்கே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. யார் யார் சைடில் இருக்காங்க, யார் யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க, யார் யாரை எதிர்க்கிறாங்கன்றதே நமக்கு புரியல. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம பார்த்த விஷயம் என்னென்னா, அமெரிக்கா யுக்ரைனை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க, யுக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள், யுக்ரைனுக்கு தேவையான பண உதவி, இந்த விஷயங்கள்லாம் அமெரிக்கா செஞ்சுட்டு வராங்க. பட் இப்போ ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் அமெரிக்கா வேற ஒரு டைரக்ஷனில் போகிற மாதிரி இருக்குது. அவங்க யுக்ரைனை அவங்க விமர்சிக்கிறாங்க, ஜெலன்ஸ்கியை விமர்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புட்டினை விமர்சிக்கல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி அமெரிக்கா யுக்ரைனுக்கு எதிராக திரும்பிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப்பும் ஏன் சண்டை போட்டுருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மோதல் வெளியில் போய்கிட்டு இருக்குன்னா உள்ளுக்குள்ளே நெகோஷியேஷனும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்கர்களும் ரஷ்யர்களும் யுக்ரைனியன்ஸும் அவங்க நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேச்சுவார்த்தைகளும் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு டார்கெட் இருக்கும். அமெரிக்காவுக்கு ஒரு டார்கெட் இருக்கும், ரஷ்யாவுக்கு ஒரு டார்கெட் இருக்கும், யுக்ரைனுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். ஸோ நம்ம இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த விஷயத்தை சாதிக்கணும், அச்சீவ் பண்ணணும், நம்மளோட இலக்கு இதுதான் அப்படின்ற ஒரு டார்கெட் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு நாடுகளும் நெகோஷியேட்டிங் டேபிளில் உட்காந்து பேசுகிறாங்கன்னா அவங்களோட பிளான் என்ன, அவங்களோட டார்கெட் என்ன அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஜெலன்ஸ்கி வர்சஸ் ட்ரம்ப்லேருந்து ஆரம்பிப்போம். இவங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போடுறாங்க, இந்த மோதல் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சாதி அரேபியா ரியாத் நகரத்தில் அமெரிக்கன்ஸும் ரஷ்யன்ஸும் பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரஷ்யா யுக்ரைன் போரை எப்படி முடிவு கொண்டு வரலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தைகளை அவங்க நடத்துகிறாங்க. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, போர் நடக்கிறது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையே. பட் இந்த பேச்சுவார்த்தையில் யுக்ரைனை அவங்க இன்வைட் பண்ணல. ஸோ யுக்ரைனே இல்லாமல் இந்த போரை எப்படி முடிவு கொண்டு வரலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தையை அமெரிக்கன்ஸும் ரஷ்யன்ஸும் நடத்துகிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஜெலன்ஸ்கி அதை பற்றி பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, யுக்ரைன் குறித்த முக்கியமான முடிவுகள் யுக்ரைனே இல்லாமல் எடுக்கப்படுது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை அவர் சொல்கிறார். இந்த விஷயத்தை ஜெலன்ஸ்கி சொன்னதுக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கிக்கு ஒரு பதிலடி கொடுக்குறாரு. ஸோ இது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது, ஜெலன்ஸ்கியோட இந்த பேச்சு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுபோக அவர் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த போர் 3 வருஷமாக நடந்துட்டு இருக்கு, நீங்கள் ஃபஸ்ட்டே இதை ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த போரை ஸ்டார்ட் பண்ணதே யுக்ரைன் தான் அப்படின்ற துணியிலையும் ட்ரம்ப் பேசுகிறார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ட்ரம்ப் பேசினதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரம்ப்பை பொறுத்தளவில் ரஷ்யன் டிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்பேஸில் மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ ரஷ்யாக்காரங்களோட பொய் பிரச்சாரத்தை அடிப்படையாக வச்சு ட்ரம்ப் இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறார் அப்படின்ற ஒரு காட்டமான குற்றச்சாட்டை வைக்கிறார். ஜெலன்ஸ்கி இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் ட்ரம்ப் ட்ரிகர் ஆகிறார். ட்ரம்ப் அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி மேலே நிறைய பெரிய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. ஜெலன்ஸ்கியை ஒரு சர்வாதிகாரின்னு சொல்கிறாரு. அது போக அவரோட ட்ரூத் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு காட்டமான ஒரு போஸ்ட்டையும் அவர் பதிவிடுறாரு. அதில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, Think of it, a modestly successful comedian, Volodymyr Zelensky, talked the United States of America into spending $350 billion to go into a war that couldn't be won, that never had to start, but a war that he, without the US and Trump, will never be able to settle அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்கிறாரு. ஸோ முதல்ல ஜெலன்ஸ்கியை அவமானப்படுத்துகிறாரு. ஜெலன்ஸ்கி ஒரு கமீடியன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ரெண்டாவது, ஜெலன்ஸ்கி அமெரிக்காவை கன்வின்ஸ் பண்ணி $350 பில்லியன் அமெரிக்கா செலவு பண்ண வேண்டிய இடத்துக்கு தள்ளிட்டார் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொல்கிறார். அதுபோக இந்த போரை பொறுத்தளவில் யுக்ரைனால் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் அவர் சொல்கிறார். ஸோ இந்த போரை ஒரு முடிவு கொண்டு வரணும்னா ட்ரம்ப் கண்டிப்பாக தேவை அப்படின்ற பாயிண்ட்டையும் அங்கே சொல்கிறார். ஸோ இப்படி ஒரு சைடில் டொனால்ட் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்கும்போது, இன்னொரு சைடில் இலான் மஸ்கும் ஜெலன்ஸ்கியை காட்டமாக விமர்சிக்கிறார். இலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, யுக்ரைனியன் பிரசிடென்ட் cannot claim to represent the will of the people of Ukraine unless he restores freedom of press and stops cancelling elections அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இலான் மஸ்கோட வாதம் என்னவா இருக்குன்னா, ஜெலன்ஸ்கியை பொறுத்தளவில் ஒட்டுமொத்த யுக்ரைனிய மக்களுக்கான பிரதிநிதி நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் கிளைம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அங்கே எலெக்ஷன்ஸ் நடக்கல ஒன்று, ரெண்டாவது அங்கே பத்திரிகை சுதந்திரமும் இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார். ஸோ ஏறக்குறைய டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிற அதே விஷயத்தை தான் இலான் மஸ்க் வேறு விதத்தில் சொல்கிறார். டொனால்ட் ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கியை ஒரு சர்வாதிகாரின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, 2024ஆம் ஆண்டே ஜெலன்ஸ்கியோட டேர்ம் முடியுது.
ஜெலன்ஸ்கியோட டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அங்கே யுக்ரைனில் எலெக்ஷன்ஸ் நடக்கல. ஸோ அதை பேஸ் பண்ணி டொனால்ட் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை ஒரு சர்வாதிகாரின்னு சொல்கிறாரு. ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கிடையாது ஜெலன்ஸ்கி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை அவர் சொல்கிறார். இந்த ஆர்கியூமெண்ட்டில் எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. ஏன்னா இப்போ பெரிய ஒரு போர் நடந்துகிட்ருக்கு. யுக்ரைன் ரஷ்யாவை சண்டை போட்டுட்ருக்காங்க. யுக்ரைனில் மார்ஷல்லாம் அமலில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ எலெக்ஷன்ஸ் நடத்தணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது பிரிட்டன்லேயும் எலெக்ஷன்ஸ்லாம் நடக்கலை. ஸோ இப்போ ஜெலன்ஸ்கியை பொறுத்தளவில் யுக்ரைனியன் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு தான் அவர் செயல்படுறாரு. அவருக்கு அந்த உரிமை இருக்குது, எலெக்ஷன்ஸை தள்ளி போடுறதுக்கான உரிமை இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு தான் அவர் செயல்படுறாரு. அப்படி இருக்கும்போது அவரை ஒரு சர்வாதிகாரின்னு சொல்கிறது சரியான ஒரு விஷயமா இருக்காது. பட் எனிவே, ட்ரம்ப்பும் சரி இலான் மஸ்கும் சரி ஜெலன்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி அப்படின்ற ஒரு ஆங்கிளில் இருந்தும் ஜெலன்ஸ்கி அட்டாக் பண்ணுறாங்க. அதுபோக இலான் மஸ்க் பார்த்தோம்னா இன்னொரு காட்டமான விமர்சனத்தையும் அவர் ஜெலன்ஸ்கி மேலே வைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெலன்ஸ்கி கில்ட் அன் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஒரு அமெரிக்க பத்திரிகையாளரை ஜெலன்ஸ்கி கொன்னுட்டார் அப்படின்ற ஒரு டைரக்டான ஒரு குற்றச்சாட்டையும் ஜெலன்ஸ்கி மேலே வைக்கிறார். இலான் மஸ்க் இங்கே யாரை பற்றி பேசுகிறாருன்னா, கொன்சாலோ லீரா அப்படின்ற ஒரு யூடியூபரை பற்றி பேசுகிறார். அவர் ஒரு ஜேர்னலிஸ்டான்றது எனக்கு தெரியல. பட் அவரோட வீடியோஸ்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கேன். ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி கோச் ரெட் பில் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இருந்தது. ஸோ அந்த யூடியூப் சேனலில் கொன்சாலோ லீரா பார்த்தோன்னா ரெகுலராக நிறைய வீடியோஸ்லாம் போடுவார். குறிப்பாக ரிலேஷன்ஷிப்ஸ் சார்ந்து நிறைய வீடியோஸ் போடுவார். ஆண்கள் எப்படி இருக்கணும், மேஸ்குலினாக ஆண்கள் இருக்கணும், பெண்களை எப்படி அப்ரோச் பண்ணணும், பெண்களை எப்படி டீல் பண்ணணும். குறிப்பாக அவர் ஃபெமினிசமுக்கு எதிரான ஒரு ஆள். ஃபெமினிசமுக்கு எதிராக நிறையா வீடியோஸ் ரெகுலராக அவர் பப்ளிஷ் பண்ணுவார். இந்த கொன்சாலோ லீராவை பொறுத்தளவில் யுக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆகும்போது அவர் யுக்ரைனில் இருக்கார். யுக்ரைன்லேருந்து அவர் என்ன பண்ணுறாருனா, ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு, யுக்ரைனை கடுமையாக விமர்சிக்கிறாரு. ஸோ ஒரு பாயிண்டில் யுக்ரைனியன் அத்தாரிட்டிஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் பெயிலில் வெளில வராரு. பெயிலில் வெளில வந்ததுக்கப்புறம் யுக்ரைன்லேருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறாரு. ஸோ திரும்ப அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலே அவர் இறந்துடுறாரு. ஸோ கஸ்டடியில் இருக்கும் போதே அவர் இறந்துடுறாரு. இப்போ யுக்ரைனியன் சைடில் சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, அவருக்கு நிறையா ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தது. ஸோ அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கன்சர்வேட்டிவ்ஸ், அமெரிக்காவில் கூடிய கன்சர்வேட்டிவ் சொல்கிற விஷயம் என்னென்னா, யுக்ரைனியன்ஸ் அவரை கொன்னுட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஸோ எது உண்மைன்னு நமக்கு தெரியல. பட் இதுதான் ஸ்டோரி. ஸோ இப்போ இலான் மஸ்கை பொறுத்தளவு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொன்சாலோ லீராவை ஜெலன்ஸ்கி தான் கொன்னுட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான மனிதர்கள், அமெரிக்கன் பிரசிடென்ட், அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட், அது போக உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரரான இலான் மஸ்க், இவங்க எல்லாருமே யுக்ரைனுக்கு எதிராகவும் ஜெலன்ஸ்கிக்கு எதிராகவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு மேபி அமெரிக்கா யுக்ரைனுக்கு எதிராக திரும்புதோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வைக்குது. பட் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவங்க எல்லாம் யுக்ரைனை விமர்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அமெரிக்கா யுக்ரைனுக்கு எதிராக திரும்பிட்டாங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துட முடியாது. அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான சிச்சுவேஷனை அமெரிக்கா இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்காங்க. குறிப்பாக வேர்ல்டு வார் 2 நடக்கும்போது அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டுக்கு பிரான்ஸ் நாட்டு லீடர் சார்ல்ஸ் டி குவாலை சுத்தமாக பிடிக்கல. ஸோ ரூஸ்வெல்ட்டுக்கு சார்ல்ஸ் டி குவாலை பிடிக்கல அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும் போதும் அமெரிக்கன்ஸ் ஃப்ரான்ஸை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் காலகட்டத்தில் அமெரிக்கன்ஸ் ஃப்ரான்ஸை முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி வியட்நாம் வார் நடக்கும்போது ஜான் எஃப் கென்னடிக்கும் சவுத் வியட்நாமோட பிரசிடெண்ட்டாக இருந்த நோ டன் ஜிம்முக்கும் சரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. நோ டன் ஜிம்மோட செயல்பாடுகள் ஜான் எஃப் கென்னடியை பெரிய லெவலில் கோவப்படுத்துச்சு. பட் இருந்தாலும் அமெரிக்கன்ஸ் பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் நோ டன் ஜிம்மை சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிலிட்ரி கூ நடக்குது, நோ டன் ஜிம்மும் கொல்லப்படுறாரு. பட் ஒரு பாயிண்ட் வரைக்கும் டெஃபினட்டாக அமெரிக்கன்ஸ் பார்த்தோன்னா நோ டன் ஜிம்மை பேக் பண்ணுறாங்க. ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இப்போ ட்ரம்ப் ஏதோ காட்டமாக ஜெலன்ஸ்கியை விமர்சிக்கிறார் அப்படின்ற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒட்டுமொத்தமாக அமெரிக்கன்ஸ் யுக்ரைனுக்கு எதிராக திரும்பிட்டாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன்ஸை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஒரு சிக்கலும் இருக்குது. இப்போ ஓப்பனாக பேசும்போது அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ்லாம் ரொம்ப வீராப்பாக அவர் பேசுகிறாரு. ரஷ்யா யுக்ரைன் வாரை பொறுத்தளவில் எங்களுக்கு யார் ஜெயிக்கிறாங்கன்றதை பற்றிலாம் கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுகிறார். இதெல்லாம் அவர் ஓப்பனாக பேசினாலும் அமெரிக்காவுக்கு இங்கே பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ நாளைக்கே அமெரிக்கா யுக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஆயுதங்கள் கொடுக்கறது, பண உதவி, இந்த விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுறாங்கன்னு வச்சுப்போம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டால் ரஷ்யா யுக்ரைனை குயிக்காக வீழ்த்திடுவாங்க.
ஸோ ரஷ்யா யுக்ரைனை குயிக்காக ஃபுல்லாக வீழ்த்திட்டாங்கன்னா ரஷ்யா ரொம்ப பவர்ஃபுல் ஆவாங்க. ரஷ்யா ரொம்ப பவர்ஃபுல் ஆகிறது அமெரிக்காவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா ரஷ்யா பவர்ஃபுல் ஆகுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நார்த் கொரியா, ஈரான் இந்த மாதிரியான நாடுகளும் எம்பவர் பண்ணப்படுவாங்க, அவங்களும் பவர்ஃபுல் ஆவாங்க. அதுபோக சில நேரங்களில் பார்த்தோன்னா சைனாவுக்கும் ரஷ்யா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரஷ்யா ரொம்ப பலப்படுறது அமெரிக்காவுக்கு நல்லது கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக யுக்ரைனை வீழ்வதற்கு அமெரிக்கா அலோவ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்னென்னா ரஷ்யாவை கம்ப்ளீட்டாகவும் அவங்களால தோற்கடிக்க முடியாது. இப்போ ரஷ்யாவை கம்ப்ளீட்டாக தோற்கடிக்கணும்னா யுக்ரைனில் இன்னும் நிறையா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், இன்னும் நிறைய ஆயுதங்கள்லாம் யுக்ரைனுக்கு சப்ளை பண்ணணும். ஸோ அதில் ட்ரம்ப்புக்கு விருப்பம் இல்லை. ட்ரம்ப்பை பொறுத்தளவில் இனிமேல் இங்கே பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவில் இருக்கார். ஸோ இப்போ ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னென்னா இந்த போரை உடனடியாக குயிக்காக ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இந்த போரை குயிக்காக ஒரு முடிவு கொண்டு வந்தாச்சுன்னா அமெரிக்காவுக்கு இனிமேல் செலவு மிச்சம். ஃப்யூச்சரில் யுக்ரைனுக்கு நிறைய ஆயுதங்கள் கொடுக்க வேண்டாம், நிறையா பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அந்த வகையில் அமெரிக்காவுக்கு அது ரொம்ப லாபகரமாக இருக்கும். அதே போல் இந்த போரை குயிக்காக முடிவு கொண்டு வந்தாச்சுன்னா ரஷ்யாவுக்கும் அது ரொம்ப நல்லது. ஏன்னா ரஷ்யாவை பொறுத்தளவில் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் ரஷ்யாவில் போய்கிட்டு இருக்கு. பொருளாதார ரீதியாக ரஷ்யா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பெரிய அளவில் பணவீக்கம் இருக்குது. அதே போல் சோல்ஜர்ஸோட ஷார்ட்டேஜும் இருக்குது. சண்டை போடுறதுக்கு நிறையா சோல்ஜர்ஸும் இல்லை, அங்கே ஒரு மேன் பவர் ஷார்ட்டேஜும் இருக்குது. அதுபோக முக்கியமாக இன்னொரு பிரச்சனை என்னென்னா ரஷ்யாவுக்கு நிறையா பணத்தை அவங்க ஆர்மியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டிஃபென்ஸுக்கு நிறையா பணத்தை செலவழிச்சிட்டு இருக்காங்க. ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சரில் 1/3 பார்த்தோன்னா டிஃபென்ஸுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்படி நிறையா பணத்தை டிஃபென்ஸில் ஸ்பெண்ட் பண்ணும்போது மக்கள் மத்தியில் நிறையா அதிருப்தியும் இருக்கும். ஸோ இந்த போரை குயிக்காக ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்ற தேவை பார்த்தோன்னா ரஷ்யாவுக்கும் இருக்குது. எப்படி அமெரிக்காவுக்கு இந்த போரை முடிக்க வேண்டிய தேவை இருக்கோ அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் இந்த போரை முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ இப்போ இந்த புள்ளியில் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்டும் ரஷ்யன் இன்ட்ரெஸ்ட்டும் சேமாக இருக்குது. ஸோ இப்போ உடனடியாக அந்த போரை ஒரு முடிவு கொண்டு வந்தாச்சுன்னா அது அமெரிக்காவுக்கும் நல்லது, ரஷ்யாவுக்கும் அது நல்லது. பட் இங்கே பிரச்சனை என்னென்னா யுக்ரைனுக்கு இது பெரிய ஒரு சிக்கல். ஏன்னா இப்போ போரை உடனடியாக நீங்கள் நிப்பாட்டுறீங்கன்னா ரஷ்யா முன்வைக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. இப்போ ரஷ்யாவை பொறுத்தளவில் யுக்ரைனுக்குள்ளே புகுந்து யுக்ரைனுக்கு சொந்தமான 20% நிலப்பகுதியை அவங்க ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரஷ்யாவோட முக்கியமான கண்டிஷன் என்னவாக இருக்குன்னா எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த யுக்ரைனிய பகுதிகள் எங்களுக்கு சொந்தமானது, அதை நீங்கள் எங்களுக்கே கொடுத்துடணும் அப்படின்ற டிமாண்டை முன்வைப்பாங்க. ஸோ இந்த ரஷ்யன் டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நாளைக்கு யுக்ரைன் ஏற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்கன்னா அது யுக்ரைனுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். யுக்ரைன் நிறையா இழப்புகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால யுக்ரைனை பொறுத்தளவில் இப்போ நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, குயிக்காக ட்ரம்ப் இந்த போரை ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கார் இல்லையா, இந்த பிளான் அதனால யுக்ரைனுக்கு ஏற்புடைய ஒரு விஷயமா இல்லை. யுக்ரைனை பொறுத்தளவில் அவங்களோட விருப்பம் என்னவா இருக்குன்னா நம்ம ரஷ்யாவோட சண்டை போட்டு விட்டு அந்த நிலப்பகுதிகளை திரும்பவும் நம்ம ரீடேக் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட விருப்பமாக இருக்குது. அதுக்கு அமெரிக்கா நமக்கு உதவணும் அப்படின்றது தான் யுக்ரைனோட விருப்பம். பட் அமெரிக்காவை பொறுத்தளவில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இனிமேல் நம்மளால் பணம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, இந்த போரை குயிக்காக நம்ம ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பிளானோட தான் இப்போ அமெரிக்கன்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்காவும் ரஷ்யாவும் கைகோர்த்துக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதில் யுக்ரைனை அவங்க டீலில் விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவில் யுக்ரைனை அவங்க பலி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது யுக்ரைன் பெரிய இழப்புகளை ஃப்யூச்சரில் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்ப்போம் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ்லாம் வரப்போகுது, இந்த பேச்சுவார்த்தைகள் எங்கே போகுது அப்படின்ற விஷயங்களை பார்ப்போம். ஏன்னா இப்போதைக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் தான் நடந்திருக்கு. ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். டெஃபினட்டாக உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.